நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விசித்ரா தேக சம்பத்திஹி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா. நம் கை கால் முதலான அவயவங்களை என்றோ பகவான் நமக்கு அருளினார். உலகமெல்லாம் அழிந்து பிரளயத்தில் கிடந்தது. நாம் அனைவரும் உருவ வேற்றுமையோ பெயர் வேற்றுமையோ இல்லாமல் ஒன்றி கிடந்தோம். ஜடப்பொருட்களுக்கும் ஞானமுடையவையான ஆத்மாக்களுக்கும் வேறுபாடின்றி ஒன்றி பிணைந்து கிடந்தோம். அப்போதுதான் திருவுள்ளத்தில் கருணை கொண்டு பெருமான் படைக்கத் தொடங்கினார். பகுஸ்யாம் பிரஜாயேய, நானே பலபடிகளாக ஆகக் கடவேன், இவ்வுலகமாக அனைத்தும் ஆகக்கடவேன்னு பெருமான் சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுகிறார். பிற்பாடுதான் இவ்வுலகத்தை படைக்கிறார். படைப்பாளி யார் என்னும் ஒரு கேள்வி. இயற்கை தானாக படைத்து கொள்ளுமா? அணுக்கள் காரணமா? மூல பிரகிருதி காரணமா? எது காரணம்? உலகம் படைக்கப்பட்டுள்ளது, நாம் படைக்கப்பட்டுள்ளோம். நம் அனைவரையும் படைத்தவர் யார்? படைக்க வேணும் என்றாலே அறிவிருப்பவர்தான் படைக்க முடியும். அறிவே இல்லாமல் மண்ணே குடமாக மாறுமா? கேள்விப்பட்டதில்லை. பொன்னே சங்கிலியாக மாறுமா? மாறாது. ஒரு தோட்டம் அமைக்க வேணுமென்னால் தோட்டக்காரர் வேணும். மண் பானை பண்ண குயவன் வேணும். அறிவிருக்கிற ஒரு ஜீவனால் தான் படைக்க முடியும். ஆகவே அறிவே அற்றவைகளாக இருக்கும் அணுக்கள் அத்தனையும் கூடும். அணுக்கள் கூடி கூடி பெரிய உலகமாகிவிடும். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. நாம் ஓர் விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். சிறிது சிறிதாக இருக்கக்கூடிய பொருட்கள் கூடி இவ்வுலகம் பெரியதாக படைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது பெரியதாக இருக்கும் பகவானிடத்திலிருந்து சிறியது வரை அனைத்தும் படைக்கப்பட்டுள்ளதா? கேள்வியை மறுபடியும் கூறுகிறேன். சிறியதிலிருந்து கூடி கூடி பெரியது ஏற்பட்டிருக்கிறதா எனில் அணுக்கள் கூடி கூடி இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக உலகமாக ஆகியுள்ளது. இது ஒரு கூற்று. மற்றொரு விதத்தில் பார்த்தால் மிக பெரியவனாய் விபுவாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவனான பிரம்மம் கடவுள். அந்த பெரியதிலிருந்து சின்ன சின்னதான பொருட்கள் கூட உருவாகி உள்ளன. பெரிய பகவானிடத்திலிருந்து சின்ன சின்ன பொருட்கள் உருவாகினவையா? அல்லது சிறு சிறு பொருட்களான அணுக்கள் கூடி துவயணுக்கமாய் தெசரணுக்கமாய் இப்படி கூடி கூடி பெரிய உலகமாக ஆகியிருக்கிறதா எனில் அணுக்கள் தாங்களே கூட முடியாது. யாரான் ஒருத்தர் கூட்டினால்தான் கூடும். பெருமானுடைய திருமேனி அதையே பரிணாமத்தை அடைவிக்கிறது பிரம்மம். பகவானுடைய திருமேனியாக இருக்கும் பிரதானம், அதாவது பிரகிருதி, அது மாறி மாறி மாறித்தான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் ஆகியுள்ளது. அப்ப பகவானே ஜகத்துக்கெல்லாம் காரணம். இயற்கை காரணமாகாது, அணுக்கள் காரணமாகாது, நாம் காரணமாவதற்கு முடியாது. தன்னடையே உலகம் எப்போதும் இருக்காது. ஒரு நாள் அழியத்தான் அழியும். அழியும் பிறக்கும், பிறக்கும் அழியும். இதற்கு காலக்கணக்கு இதிகாச புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் சடக்கென்று 2012ஆம் ஆண்டு உலகமே அழிந்துவிடப் போகிறது. பயந்து போய் நிமிர்ந்து பார்த்தோம், ஒன்றும் ஆகவில்லை. பின் ஏன் அழிந்துவிடப் போகிறது என்கிறார்கள்? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அழியும். அது எப்போது அழியும் என்றும் கணக்கத்தான் இதிகாசங்களும் புராணங்களும் கூறுகின்றன. இப்போது அழியவும் இல்லை, கலியுகம் இப்போது முற்று பெறவும் இல்லை. கலியுகம் முடிவதற்கு இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள், ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் உள்ளன. மொத்த கலியுக கணக்கு பார்த்தால் 4,32,000 வருஷம். அப்படியே இல்லைனாலும் அதனுடைய கலியுகத்தின் மட்டும் பார்த்தாலும் கீழே கூறியிருக்கிறேன். கலியுகத்துக்கு முன் தொடர்புண்டு, பின் தொடர்புண்டு, பூர்வ சந்தி உத்தர சந்தி என்ன யுக சந்திகள் உண்டு.
அந்த யுகசந்திகளோட சேர்த்து பார்த்தால் 4,32,000 வருஷம். இப்போ 5,113 ஆண்டுகள் தான் முடிந்துள்ளன. இன்னும் நிறைய ஆண்டுகள் உள்ளன. இந்த 4,32,000 முடிஞ்சுட்டாலும் பிரளயம் வாராது. பிரளயம் வர வேண்டுமென்னால் 1000 சதுர்யுகங்கள் முடிய வேண்டும். அப்பதான் வரும். அந்த பிரளயமும் முதல் 3 லோகங்கள் மட்டும்தான் அழியும். மேலுள்ள 4 லோகங்களும் அப்படித்தான் இருக்கும். அது பிரம்மாவனுடைய காலமே எப்போது முடிகிறதோ அப்போதுதான் 14 லோகங்கள் அண்ட கட்டாகமே அழியும். ஆகவே இந்த உலகனைத்தும் படைக்கப்பட்டிருக்கு. பிரம்மம் பகவான் தான் படைக்கிறார். காலம் அவருக்கு உணர்த்தும். நேரமாகிறதே, பிரளயத்தை முடிக்கலாமே, படைக்க தொடங்கலாமே. அனைவரும் பக்தி பண்ணுவதற்கு காத்திருக்கிறார்களே. பெருமானின் திருவுள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இவர்களை படைப்போம், நல்லது சொல்லி கொடுப்போம், பெரியோர்களை அனுப்பி வைத்து உபதேசம் செய்வோம். அதன் மூலம் இவன் பக்தி பண்ணி நம்ம அடையட்டும். பெருமான் படைத்து விட்டார். படைக்கும் போதே கூடவே நம்மோட இருக்கும் கர்மங்கள், அது எப்போதும் போகாது. பிரளயமே வந்தாலும் நாம் சேர்த்து வைத்திருக்கும் கர்மங்கள் நம்மோடு தான் இருக்கும். பெருமான் நம்மை படைக்கிறார் வாஸ்தவம். ஆனால் தானா நம்மளை ஒரு பிறவியில செலுத்திவிட மாட்டார். இந்த சரீரத்துக்குள் நீ போ. ஒருவேளை இன்டிஸ்கிரிமினேட் என்ன ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அதாவது இன்னபடி என்கிற வரைமுறை இல்லாமல் தன்னிச்சைப்படிக்கு பெருமான் தான் இஷ்டப்பட்டபடிக்கு ஒரு 10,000 ஆத்மாக்களை நாயா பிறப்பாய், ஒரு 20,000 ஆத்மாக்களை கொசுவா பிறப்பாய், ஒரு 5,000 ஆத்மாக்களை மனுஷனா பிறப்பாய் என்று அனுப்பிச்சு வச்சுடுவாரானால் இன்டிஸ்கிரிமினேட்டாக பண்ண மாட்டார். தன்னிஷ்டப்படிக்கு செய்ய மாட்டார். அந்தந்த ஆத்மா சேர்த்து வைத்திருக்கும் கர்மங்கள், அந்த கர்மத்துக்கு தகுந்தா போலே தான் படைக்கிறார். நாம் என்ன விஷயத்தை இப்போ பார்த்துட்டு இருந்தோம்? மொத்தம் 5 பேர் கூடிதான் செயல் புரிகிறார்கள். பரமாத்மா, ஜீவாத்மா, உடல், பிராணவாயு, புலன்கள். இந்த 5 சேரணம்னு பார்த்தோம் இல்லையா? தெய்வம் செய்வாத்திர பஞ்சமங்கிற ஸ்லோகத்திலிருந்து கண்ணன் கீதையில் அப்படி தான் சொல்லியிருக்கார். அதில் முதல்ல பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு உடல் கொடுக்கிறார். அதான் படைப்பு. உடலோட புலன்கள் கிடைக்கின்றன, அதோட பிராணவாயுவோடு இருக்கிறோம். ஆக பெருமான் இவை அனைத்தையும் நல்குகிறார். கருணையே உருவாக கொடுக்கிறார். அப்போ கொடுக்கிறது அவர், தாத்தா பகவான். கருணையால் நமக்கு கொடுக்கிறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம். நம்ம படைப்பாளி பெருமான், நாமே நம்மை படைத்து கொள்ளவில்லை. பகவான் எதற்காக நம்ம படைச்சிருக்கார்? நம்ம படைப்பாளி பெருமான்னு சொன்னேன். ஏன் நானே உருவாயிருக்க கூடாதானால் எப்போ வேணும்னாலும் அப்போ நான் உருவாகிறாமே, அப்படி நடக்கிறதா தெரியல. நான் வேணும்னா அப்போ உருவாகாமலே இருக்கலாமே, அதுவும் நடக்கிறதா தெரியல. இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சுப்படும். கண்டிப்பாக நான் உருவாறது என்னோட கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமான் உலகை படைக்கிறார். சாஸ்திரங்கள் வேதங்கள் அப்படி கூறுகின்றன. எப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கணுமோ அப்போ வேதங்களைத்தான் சார்ந்து கற்றுக்கணும். நமக்கு கண்ணுக்கு நேரம் இதோ தெரியாது. நான் தப்பாக காலை வச்சேன், வழுக்கி கீழே விழுந்தேன், இது தெரிந்தது, கண் முன்னால் தெரிவது. அப்போ காலை தப்பாக வச்சேன், வழுக்கி கீழே விழுந்தேன், காரணம் தெரிஞ்சு போச்சு. அதே போல் நான் பிறந்திருக்கிறேனே காரணம் தெரிகிறாதானால் கண்ணுக்கு தெரியல பாருங்க. அப்போ நேர கண்ணுக்கு தெரியற காரணமாக இருந்தால் திருஷ்ட காரணம், நாம் அறிந்து பார்க்கும் கேட்கும் காரணம். ஆனால் அது தெரியல, என்னால் நான் பார்க்கல, எப்படி ஏன் பிறந்தேங்கிறது தெரியல. அப்போ எது காரணம்? அதிருஷ்டம் காரணம். நாம் கண்ணால் பார்க்க முடியாத வேறேதோ காரணம் இருக்கிறது. காரணம் இருக்கணும்னு மட்டும் ஒத்துணுடுவோம். அந்த காரணம் இருவகைப்பட்டவை. ஒன்று திருஷ்ட காரணம், கண் முன்னாடி தெரியறது. மழையில் நனைஞ்சேன், ஜலதோஷம் பிடிச்சது, ஒழுங்காக படிக்கலை, ஃபெயில் ஆயிட்டேன். ராத்திரி முழுக்க சரியாக தூங்கலை, கண்ணு செவந்திருக்கு. சரியாக பயிற்சி பண்ணலை, பாட்டை தப்பாக பாடிவிட்டேன். புஸ்தகத்தை ஒழுங்காக படிக்கலை, உபன்யாசத்தை தப்பாக பண்ணிவிட்டேன். காலை தப்பாக வச்சேன், வழுக்கி விழுந்துவிட்டேன். உடற்பயிற்சி பண்ணலை, பெருத்து போயிட்டேன். இன்னும் நீங்கள் எத்தனை வேணால் சொல்லி பார்த்துங்க. இதெல்லாம் தெரிந்த காரணங்கள் தானே. ஆனால் சிலத்துக்கு தெரியாத காரணங்கள் இருக்கும். யாதெனில் நான் பிறந்திருக்கிறேனே, எது காரணமாக? கர்மங்கள் காரணமாகனு வரும். என் கர்மம் காரணமாகத்தான் பிறவி. சுவாமி அது என் கண்ணுக்கு தெரியலையே. அவ்வளவு ஏன், நான்கிற ஆத்மாவே கண்ணுக்கு தெரியலையே. ஆத்மா சுவாதந்திரியம் இருக்கு, ஆத்மாவுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு, அது முடிவெடுக்க போகிறது. அப்போ ஆத்மாவே அதிருஷ்டம். கர்மங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியல,
பிரம்மம் பகவான் அதிருஷ்டம். அப்ப அவர்கள் காரணமாகத்தான் பிறக்கிறோம். ஆத்மாவே கண்ணால பார்க்க முடியல, அது பண்ண கர்மங்கள் மட்டும் நமக்கு தெரியறதா? நாம தான் பண்ணியிருக்கோம், ஆனா அந்த கர்மங்கள் எனக்கு தெரியல. இந்த கர்மங்களின் அடியாகத்தான் பெருமான் நமக்கு பிறவி கொடுக்கிறார். பெருமான் இல்லாமல் இதை படைச்சிட முடியாது. ஏன்னா ஞானம் இருக்கிற ஒரு ஜீவன் தான் படைக்க வேண்டும், ஒரு ஆத்மா தான் படைக்கணும். பொருள் தன்னைத்தானே படைத்து கொள்ளாது. அந்த ஆத்மாவும் நான்கிற ஆத்மா நீங்கிற ஆத்மா லோகத்தை படைக்கலேன்னு தெரிஞ்சு போச்சு. நாம படைக்கலையே, அறிவுள்ள ஆத்மா படைக்கணும். வாஸ்தவம், ஒரு வேளை தில்லியில் இருக்கிறவாள்லாம் படைக்கிறாளோ, சென்னையில் இருக்கிறவர்கள்லாம் படைப்பவர்களோன்னா அப்படி ஒன்றும் பார்க்கப்படலை, கேள்விப்படலையே, நடக்கலையே. என் பிறப்பே என் கண்ட்ரோல் இல்லைன்னா உலகத்தை நான் எங்க படைக்க போறேன்னு சொல்லுங்க. அப்ப நான்கிற ஆத்மா படைக்கல, அறிவுள்ள ஆத்மா தான் படைச்சிருக்கணும். சாஸ்திரத்தை போய் தேடினேன், ஏன்னா எனக்கு நேர காரணம் கிடைக்கல. இப்போ கண்ணுக்கு நேர காரணம் கிடைக்கலன்னு உடனே அப்ப அதை கண்ணுக்கு நேர தெரியாததுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் வேதங்கள். முக்காலத்திலும் இருந்து அதிருஷ்டத்துக்கு வழிவகுக்கும். ஓ இதுதான், உனக்கு இது தெரியலையா, நான் சொல்றேன் கேட்டுக்கும். எனக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்கும், பொய் இல்லாம சொல்லிக் கொடுக்கும், புதிய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும். வேதங்களுடைய பெருமை என்ன தெரியுமா? எனக்கு தெரியாததை சொல்லும், புதியதை சொல்லும், என்னை திசை திருப்பாம பொய் இல்லாம சொல்லிக் கொடுக்கும். அதுவே வேதங்களுக்கு அபூர்வ அர்த்தத்தை சொல்லும், அதுவும் பொய் கலசாத அர்த்தத்தை சொல்லும். இப்பேற்பட்ட வேதங்கள் பேர்ல நாம சார்ந்து இருக்கோம். அது சொல்றது பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம், பகவான் தான் உன்னை படைக்கிறார். அடுத்த கேள்வி கேட்டோம், எனக்கு ரெண்டாவது கேள்விக்கும் பதில் தெரியல. எதுக்கு படைக்கிறார்? என்ன பெருமான் தான் படைக்கிறார்னு கூட ஒத்துணுடுறேன். அப்ப எதற்காக படைக்கிறார் என்னால், உன் கர்மங்களை தொலைத்து கொள்ளுவதற்காக. நீ பிறந்து பக்தி பண்ணி கர்மங்களை தொலைத்து இனி பிறவாமையை அடைய வேண்டும். நாம் பிறப்பதே பிறவாமை எய்துவதற்காக, பிறப்பதே இனி பிறக்கக்கூடாது என்பதற்காக. பல நாள் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு பயன் வேணும். எத்தனை நாள் வேணா பார்க்கலாம். இது தெரிஞ்சுட்டேன் அது தெரிஞ்சுட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் பிறந்தோம்னு கேட்டால் இனி பிறவாமல் இருப்பதற்காக. இப்ப பிறந்தோம், இனி பிறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். இனி இன்னொரு பிறவி ரொம்ப நன்னா பிறக்கணுங்கிறதுக்காக நன்னா பட்டு பொன்னாடை எல்லாம் போட்டுண்டு, ஒட்டியானம் போட்டுண்டு, கழுத்தில் அட்டியல் போட்டுண்டு, ஒரு நாளைக்கு ஒரு புடவையை உடுத்திண்டு இப்படிலாம் இருக்கிறதுக்காகத்தான் இப்ப பிறந்திருக்கேன் நினைக்காதீங்க. பெரிய ஆபத்து. இதனால் ஒரு பயனும் இல்லை. ரொம்ப அல்பமான அஸ்திரமான தாழ்ந்த பயன்கள்ல விருப்பத்துல நாம பிறக்கவே இல்லை. நாம பிறந்திருக்கிறது உயர்ந்த பயனுக்காக. அதை புரிஞ்சுட்டாத்தானே நம்ம உயர்த்திக்கவே பார்ப்போம். நம்ம பிறந்ததே ரொம்ப உயர்ந்ததற்காக. நம்ம படைத்ததோ மிகவும் உயர்ந்தவன், அவர் எதிர்பார்க்கிறதோ நாம உயரணும்னுட்டு இத்தனையும் உயரத்தில் இருக்கிறச்சே நான் ஏன் படுகுழியில் விடணும்? நான் ஏன் இந்த பள்ளத்தில் விழுந்து தவிக்க வேண்டும்? முடியாது. நாம் உயரப்போகிறோம். உயரணும்னு ஆசை வந்த உடனே மனசு துடிக்கிறது. அப்ப பெருமான் என்ன உயர்றதுக்காக படைச்சிருக்கார், கர்மங்களை தொலைக்கிறதுக்காக படைச்சிருக்கார். இதோ புறப்பட்டேன், கிளம்பிட்டோம். ஆனா ஆபத்து என்ன தெரியுமா? இத்தனை நாளா அந்த கர்மங்கள் நம்மோட இருக்கு இல்லையா, சட்டுன்னு அதெல்லாம் தொலைஞ்சு போடுமா சொல்லுங்க? அதை தொலைச்சா தானே போக முடியும். இப்போ நான் வியாதியில் படுத்துட்டேன், 3 மாதம் எங்கேயோ போனேன், அடிபட்டுடுத்து. அடிபட்டு 3 மாதம் எல்லாம் இப்போ பிளேட்டெல்லாம் வச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தா, அதனால் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டேன். ரொம்ப வேலையெல்லாம் கெட்டு போச்சு சுவாமி. இந்த கோவிலில் அது பண்ணியிருக்கணும், இந்த புஸ்தகம் எழுதியிருக்கணும், அது பண்ணியிருக்கணும், எல்லா வேலையும் கெட்டு போச்சு. அதுவும் 1 மாதம் கிட்டத்தட்ட மயக்க நிலை. மருந்து சாப்பிட்டு எழுந்திருக்க கூட முடியல, ஒன்று யோசிக்க கூட நேரம் இல்லை. இப்போ எல்லாம் சரியாக போச்சு. கால் கை சரியாயிடுது. எழுந்திருக்கணும், எழுந்திருந்து மேலே செய்யணுமா? விட்ட 3 மாதத்தையும் சேர்த்து பிடிக்கிறேன் பார் அப்படின்னு படுக்கையிலேருந்து வேகமாக எழுந்திருப்போமே தவிர உள்ளம் வேகமாக எழுந்துடும். இப்போ எல்லாம் நம்ம பண்ணணும் இப்போவே சரிப்படுத்தணும்னு தோணும். ஆனால் உடல் ஒத்துழைக்க வேண்டுமே. இப்போ தான் முட்டி இனிமேல் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும், கை கால்லாம் இனிமேல் சரிப்படுத்தி ஆகணும். என்ன அடிப்பட்டு 3 மாதம் கடந்திருக்கோம். அந்த தாக்குதல் அப்போ எழுந்த பிற்பாடு வேகமாக வேலையை பார்க்கணும்னு நினச்சா கூட, பயனை அடையணும்னு நினைத்தாலும் மெதுவே தான் செய்ய முடியும். ஏன்னா அது பின்னாடி இருக்கிற தாக்குதல் பிடிச்சு இழுக்கிறது. அந்த உடம்பெல்லாம் சரிப்படுத்திக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், சாப்பிடணும், ஆரோக்கியத்தை வரவழைச்சிக்கணும், அப்புறம் வேலை நடக்கும். அதே போல இத்தனை ஜென்மங்களா கர்மங்களை சேர்த்துன்னு வந்திருக்கும். இப்போ புரிஞ்சு போச்சு, இந்த கர்மங்களை தொலைக்கிறதுக்கு தான் பகவான் என்ன படைச்சிருக்கார். வேகமா வீறு கொண்டு எழுந்தேன், இப்பவே பெருமான் அடைஞ்சு விடுறேன், பக்தி பண்றேன்னுட்டு கர்மங்கள் சும்மா பார்த்துட்டு இருக்குமா? என்ன வேணும்னா இத்தனை நாள் நீ சம்பாதிப்பே, திடீர்னு உனக்கு ஞானோதயம் வந்துடுத்து எழுந்து போடுவியா? முதல்ல எனக்கு பதில் சொல்லு.
இந்த கர்மங்களை தொலைத்து விட்டு அப்பால் புறப்படு. இதனால தான், இந்த ப்ராப்ளத்தினால தான் பக்தி பண்ணணும், உயர்ந்த கதிக்கு போகணும்னு நமக்கு தோணின பிற்பாடும் சடக்கென்னு போக முடியல. இது காலை பிடிச்சு கீழே இழுக்கிறது. இப்ப நம்ம திரும்பி பார்த்தோம், இந்த காலக்கற்றவருக்கு ஒரு வழி பண்ணணும் சுவாமி.